Hello friends, இந்த வீடியோல Flutterல மெட்டீரியல் பேனர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். Flutter create இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. -e கொடுத்துட்டு டாட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் டைரக்டரியில ஒரு எம்டி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு எம்டி ப்ராஜெக்ட் வந்து இங்க நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தோம்னா lib அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள main.dot அப்படிங்கிறது எம்டி ஃபைலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதில் கோட் ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது அந்த ஸ்கேஃபோல்டர் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் செப்பரேட் விட்ஜெட்டை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை ஹோம் வியூ அப்படிங்கிற ஒரு நேமில் கிளாஸாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அது ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டாக க்ரியேட் ஆகும். நீங்கள் அதை ஸ்டேட்ஃபுல்லாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் கண்ட்ரோல் டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சென்டரை, அதாவது இந்த ஸ்கேஃபோல்டில் சென்டரில் ஒரு ஃபில்டு பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு எம்டி ஆன் ப்ரெஸ் கொடுத்துட்டு சைல்டாக ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் விட்ஜெட்டில் ஷோ பேனர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறேன். இந்த கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் காமிக்காது. ஸோ இது வரைக்கும் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். Flutter run -d டிவைஸோட நேம் கொடுத்தோம்னா அந்த டிவைஸில் நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நான் க்ரோம் ப்ரௌசரில் இப்போ ரன் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் -d க்ரோம்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வெப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ இந்த என்டையர் அப்ளிகேஷனும் ஒரு வெப் ப்ராஜெக்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பில்ட் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஃபில்டு பட்டன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஷோ பேனர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு மெட்டீரியல் பேனர் வந்து ஷோ ஆகணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறப்ப காமிக்கிறேன். இப்போ இதோட ஆன் ப்ரெஸ்ஸில் தான் நம்ம அந்த ஆப்ஷனை எழுதணும். ஓகேங்களா? scaffold messenger டாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஷோ மெட்டீரியல் பேனர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு மெட்டீரியல் பேனரை ஷோ பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் மெட்டீரியல் பேனர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன். இதில் கண்டென்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ அந்த கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன்னா அந்த பேனர் ஷோ பண்ணுறப்ப என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதே நம்ம இங்கே எழுதணும். ஒரு பட்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்த ஆக்ஷன் கொடுத்துருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பரில் ஒரு பட்டன்ஸ் கொடுத்து ஆக்ஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் அதில் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த கண்டென்ட்டில் டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டெக்ஸ்ட் விட்ஜெட் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ரைட் பண்ணலாம். சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு எம்டி ஆக்ஷனாக நான் கொடுக்குறேன். ஆக்ஷன்ஸில் ஹவர் பண்ணிங்கன்னா இது என்ன டைப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற நம்ம காமிக்கும். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. லிஸ்ட்டு நம்ம வந்து டினோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்துடும். டபுள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுற மாதிரி மீனிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு ஃப்ளட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த எரர் வருது. இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். எரரில் என்ன ஒரு அலர்ட் போட்டிருக்காங்கன்னா widget action is not empty, அதாவது இது எம்டியான ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு இதே மாதிரி சேம் ஃபீல்டு பட்டன் வந்து நான் அதில் கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். இங்கே ஆன் ப்ரெஸ்ஸில் எரர் வருது. என்ன ரீசன்னா இந்த கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுங்கள், எரர் வராது. ஸோ எகெயின் ப்ராஜெக்டை ரீலோட் பண்ணோன்னா இந்த டைமில் நமக்கு அவுட்புட் கரெக்டாக வருது. ஓகே, இந்த ஆன் ப்ரெஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எந்த ஒரு ஆக்ஷனும் எழுதலை. அதனால் இங்கே டிஸ்பிளே எதுவும் நடக்கலை. ஸோ இந்த மெட்டீரியல் பேனர் வந்து லைவ் ப்ராஜெக்டில் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேர்டு எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நான் ஒரு வேர்டு வந்து டிஸ்பிளே பண்ணேங்க உங்களுக்கு. ஓகே, த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மெட்டீரியல் டிசைன் இஸ் நவ் அவைலபிள் ஃபார் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டில் இந்த பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா வியூ மோர் அப்படிங்கிறதும், அப்படி இல்லை டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து வெளியில் வர்ற மாதிரியும் ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ஆக்ஷன் பட்டன் மட்டும் எழுதியிருக்கேன். இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு ஆக்ஷன் பட்டன் நம்ம எழுதலாம் இதே மாதிரி. ஸோ இந்த அடிஷ்னல் ஆக்ஷன் பட்டனுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா இங்கே இதை வந்து டெக்ஸ்ட் பட்டனாக நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஆன் ப்ரெஸ்ஸில் என்ன வரணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணோம். ப்ளஸ் இதோட சைல்டை வந்து டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். டிஸ்மிஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இது இன்னொரு இந்த பட்டன் மேலேயும் இந்த பட்டன் கீழேயும் நான் வச்சுக்கிறேன். வியூ மோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து நமக்கு தெரியுது. டிஸ்மிஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியுது. இது வந்து ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற நம்ம காமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெட்டீரியல் பேனர் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குது. இதில் பேக்ரவுண்ட் கலரும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது.
சரி லீடிங் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இந்த லீடிங் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஐக்கான் டிஸ்ப்ளே பண்ணலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் அவதார் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட சைல்டு ப்ராப்பர்ட்டியாக ஒரு ஐக்கானை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த ஐக்கான் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்டர்ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. இந்த ஐக்கான் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு அலர்ட் வர்ற மாதிரி இதில் தெரியுது. ஸோ இதை டிஸ்மிஸ் கிளிக் பண்ணோன்னா இது இந்த அலர்ட் வந்து நம்ம போனோம். அதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்ட் வந்து இன்னும் நமக்கு வந்து சேம் பேக்ரவுண்டாக இருக்குது. அதாவது ஸ்கேஃபோல்டோட பேக்ரவுண்டும் இந்த மெட்டீரியலோட பேனரோட பேக்ரவுண்டும் சேமாக இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மெட்டீரியல் பேனர் அப்படிங்கிற இந்த விட்ஜெட்டில் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது இது நம்மளோட தீமோட கலர் என்ன இருக்கோ அந்த கலரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் theme.offContext.color scheme நம்மளோட கலர் ஸ்கீம் என்ன கலர் ஸ்கீம் இருக்கோ அதே கலர் ஸ்கீமில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இதில் என்ன பண்ணால் இன்வர்ஸ் ப்ரைமரி அப்படிங்கிற ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதிலாக ப்ரைமரி அப்படிங்கிற கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் டார்க்காக நமக்கு தெரியும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணலாம். ஓகே, ஃபுல் டார்க்காக தெரியும். இதில் இன்வர்ஸ் ப்ரைமரி அப்படிங்கிறவங்க கொடுத்தீங்கன்னா தெரியும் ப்ரைமரியோட ஷேட் கலர் நமக்கு வந்து தெரியும். ஓகேயா, இது ஒரு பேனர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நீட்டான டிசைன் வந்திருக்கு. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீ ஹைலைட் பண்ணி காமிக்கிறதும் இதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை உங்களால் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தீம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் அப்படிங்கிறதுல theme.offContext.text theme உங்களுக்கு இதில் என்ன டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்பிளே ஸ்மால் அப்படிங்கிற நான் கொடுக்குறேன். இதில் இந்த கான்ஸ்ட் அப்படிங்கிற எடுத்துகிட்டு செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக தெரியுது. அதை வந்து நம்ம டிஸ்பிளேக்கு பதிலாக பாடி லார்ஜ் அப்படிங்கிறதும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மட் வந்து இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா, பாடி லார்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு போல்டாகவும் அதோட திக்னஸ் அதிகமாகவும் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்மிஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த பேனர் வெளியில் போகணும். இதை நீங்கள் அவுட் சைடில் எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பேனர் வந்து வெளியில் போகாது. ஓகேங்களா, டிஸ்மிஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேனர் வந்து உங்கள் டிஸ்பிளேலேருந்து வெளியில் வரணும். வியூ மோர் கொடுத்தோம்னா இது எந்த இடத்துல வியூ ஆயிருக்கோ அந்த ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷனையும் இப்போ நம்ம எழுதலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை ஒரு கிளியரான ஒரு வியூவில் மாற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல் பேனர் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மெத்தட்க்கு வந்து அண்டர்ஸ்கோர் மை பேனர் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இந்த மை பேனர் அப்படிங்கிற விட்ஜெட் வந்து நமக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில் வந்திருக்கும். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக வெளியில் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து வியூ பட்டன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பட்டன் வந்து டிஸ்மிஸ் பட்டன் அப்படிங்கிற ஒரு நேமில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் பார்க்க கொஞ்சம் எல்லாமே செப்பரேஷன் பண்ணது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த வியூ மோரையும் டிஸ்மிஸ் பட்டன் பண்ணுறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்னா வியூ மோர் அப்படிங்கிற கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வெப் பேஜுக்கு வந்து போகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பப்ஸ்பெக் YAML ஃபைலில் போய்ட்டு Ctrl+Shift+P கொடுத்தீங்கன்னா பப்ஸ்பெக் அசிஸ்ட் வரும். இதில் கிளிக் பண்ணிட்டு URL லான்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இந்த பேக்கேஜ் வந்து நம்ம pub.dev டைரக்டரிலையும் நம்மளால் செக் பண்ண முடியும், அந்த வெப்சைட்லேயும் செக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த URL_launcher அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஆட் ஆகிருக்கு. சேவ் பண்ணோன்னே அந்த pubget அப்படிங்கிறது நமக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது என்னன்னா இது வந்து நமக்கு பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இங்கே எக்ஸிட் கோட் 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்களோட பேக்கேஜ் வந்து கரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்டில் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எரர் கோட் வந்து வேறு காமிக்கும். எக்ஸிட் கோட் அப்படிங்கிறது வேறு ஒரு நம்பர்ஸில் காமிக்கும். அந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே எரர் அலர்ட்டும் நமக்கு வரும். ஸோ இந்த பப்ஸ்பெக் YAML க்ளோஸ் பண்ணிட்டேன். மெயின் ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த வியூ மோர் அப்படிங்கிற பட்டனுக்கு நான் வந்து எழுதுகிறேன் URL. இதில் வந்து லான்ச் URL அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்மளால் அந்த URL நம்மளால் லான்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு URL நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு URI அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பார்ஸ் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம் அதை வந்து இங்கே கன்வெர்ட் ஆகிறதுக்கா இங்கே URL.parse அப்படிங்கிற நம்ம பாஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த URL வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன். இந்த URL இதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்து கட் பண்ணிவிட்டு எகைன் ரன் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக அது ஒர்க் ஆகாது. எகைன் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ எகைன் வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறேன். ஷோ பேனர் கொடுக்குறோம். வியூ மோர் கொடுத்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு டேபில் அந்த URL வந்து நமக்கு லான்ச் ஆகுது. ஓகேங்களா, மெட்டீரியல் 3 டிசைன்ஸ் அப்படிங்கிற இந்த URL வந்து நான் லான்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டிஸ்மிஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த பேனர் மெட்டீரியல் பேனர் வந்து நமக்கு டிஸ்மிஸ் ஆகணும்.
டிஃபால்ட்டாக நம்ம இதுக்கு முன்னாடி அலர்ட் டயலாக் பாக்ஸ் அதிலெல்லாம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், navigator.pop அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்துருப்போம். இது கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஷோ பேனர் கொடுத்துட்டேன். வியூ மோர் கொடுத்தோன்னா நமக்கு என்டையர் ப்ராஜெக்ட்லேருந்தும் அது வெளியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னன்னா அந்த மெட்டீரியல் பேனர் மட்டும் நமக்கு டிஸ்மிஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ளட்டரில். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை இந்த navigator.pop அப்படிங்கிற எரேஸ் பண்ணிட்டு ஸ்கேஃபோல்டு messenger.off context இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் hide material banners அப்படின்னு சொல்லி hide current material banner அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட பேனரை ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய மெட்டீரியல் பேனர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எப்படி ஷோ பண்ணுறது, எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். இது எந்தெந்த பிளேசஸில் ஒர்க் ஆகும்னா, மெயினாக ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கணும். ஒரு சில ப்ராடக்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில் வந்து காமிக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களோட ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.